بسم الله الرحمن الرحيم. فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم. صدق الله المولانا العلي العظيم. இது குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு வசனம். குறிப்பாக இந்த வசனம் முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக இறங்கிய ஒரு வசனம். முனாஃபிகீன் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரா பக்ராவினுடைய கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த முனாஃபிகீன்கள் பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக அல்லாஹ் தஆலா சொல்லி தரக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னால் அது இவங்களாக தான் இருக்கும். இப்படி பனு இஸ்ரவேலர்களை பற்றி அதிகமாக சூரா பக்கரால குர்ஆன் ஷரீஃபில் நெடுகிலும் அல்லாஹ் சொல்லி தருவான். அதிலும் குறிப்பாக அவர்களிலிருந்த முனாஃபிகீன்கள், அவங்கள பற்றி ரொம்ப குறிப்பாக அவர்களுக்கு உண்டான தண்டனை நரகத்திலேயே ரொம்ப, அதாவது முதல் வகுப்பு நரகம் அவர்களுக்குத்தான் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தரும். அந்த அடிப்படையில் அவங்கள்ட்ட உண்டான ஒரு கெட்ட குணத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருவான். அதனுடைய அர்த்தம், தாயத்தினுடைய பொருள், அதே மாதிரி அதனுடைய விளக்கங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த குணம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்குன்னு நேற்று வச்சுக்கிடலாமா? எந்த குணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அந்த குணம் நம்மளிடத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு நாம் முடிவெடுத்துக்கிடுவோம். அல்லாஹ் தஆலா ஹைராக்கி வைப்போம். இன் தவல்லைத்தும், நீங்கள் போரில் இருந்து புறமுதுகு காட்டி திரும்பி வந்ததற்கு பின்னால் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வரும்போது இந்த பழக்கம் அவங்கள்ட்ட உண்டு. முனாஃபிக் அப்படின்னு சொன்னால நான் அவன் கூட இருக்கிறேன், எதுனாலும் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்பா. கடைசியில் பார்த்தா முதல்ல ஓடுறது அவனாக தான் இருக்கும். அதனால் அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டுலாம் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. நம்பிக்கையான ஆளா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறத விளக்கங்களில் சொல்லுவாங்க. சைர் இன் தவல்லைத்தும், அவங்கள பார்த்து நேரடியாக அல்லாஹ் பேசுவதை போன்று இந்த வசன அமைப்பு அமைந்திருக்கும். யாரை பார்த்து? முனாஃபிகீன்கள்கிட்டையும் அல்லாஹ் நேரடியாக பேசுவது போன்று. இன் தவல்லைத்தும், நீங்கள் புறமுதுகு காட்டி வந்ததற்கு பின்னால், அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி, பூமியில குழப்பத்தை செய்து, ஒ துகத்திஉ அர்ஹாமக்கும், உங்களுடைய இரத்த உறவுகளை துண்டித்துமா நீங்கள் வாழ்ந்து கொண்டு குழப்பம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நிறைய போர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேக் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்பந்தமே என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்க வந்து நிக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நாங்க வந்து துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி இடத்துல எழுதி கொடுத்து தான் என்ன செஞ்சிருக்கிறான், மதீனாவை சுத்தி இருக்கிறான். மதீனாவில் இருந்தாங்க அந்த யூதர்கள். ஆனால் ஒரு போருக்குன்னு எதுக்காவது கொண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட வர்ற மாதிரி வருவான். நம்மளெல்லாம் முன்னாடி விட்டுட்டு அவன் அப்படியே பின்னாடி பேக் அடிச்சிருவான். இது அந்த முனாஃபிகீன்களுடைய பழக்கம். இது மாதிரி வந்துட்டு இது மாதிரி செஞ்சது மட்டும் இல்லாமல் அதுவே பெரிய தவறு. போர்ல இருந்து புறமுதுகு காட்டி வர்றது, போர்ல இருந்து ஏமாத்திட்டு திரும்ப வர்றதுங்கிறது வந்து அல்லாஹ் இதை பெரும் 7 பாவங்களில் ஒரு பாவமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சரி, அதை பற்றி நம்ம தனியாக சில நேரங்களில் நாம் பார்க்கலாம். அந்த மாதிரி திரும்ப வந்ததற்கு பின்னால், உங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் கிடைச்சதற்கு பின்னாடி நீங்கள் பூமியில் குழப்பமாக செய்கிறீர்கள். அந்த குழப்பத்திலேயே பெரும்பகுதியான குழப்பம் என்ன அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். தொக்கத்தையோ அர்ஹாமக்கும், உங்கள் உறவுகளையும் நீங்கள் இரத்த உறவுகளையும் நீங்கள் துண்டித்து வாழ்கிறீர்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லுவான். அதாவது பெரும்பகுதி யாரோடையும் ஒட்ட மாட்டான் அப்படிங்கிறத தான் நமக்கு அந்த வசனம் சொல்லி காட்டும். போருக்கு வர்றோன்னு சொல்லி முஸ்லிம்களாகிய நம்மளிடத்துல ஒப்பந்தமும் செய்து கொண்டு பேக் அடிச்சுட்டான். இன்னொன்று, அவன் உறவையும் கூட அவன் ஒட்டி வாழ மாட்டான், வெட்டி வாழக்கூடியவன் தான் முனாஃபிக்கு.
அப்படிங்கிற செய்தியை அந்த யூதர்களை பற்றி அல்லாஹ்தால தெளிவாக அந்த வசனத்துல சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களை, உறவுகளை துண்டித்து வாழுதல் அப்படிங்கிறது இது முனாஃபிக்கீன்களுடைய பழக்கம் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஆயத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, இப்படி செய்வது என்பது பூமியில குழப்பத்தை விளைவிக்கும் செயல் அப்படிங்கிறதாகவும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். இன்னொன்னு, இது மாதிரி செய்யறவங்க முனாஃபிக் அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுப்புள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் தான் இது போன்று நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தியையும் இன் தவல்லைத்தும் அப்படிங்கிறதுனுடைய அந்த வார்த்தையினுடைய இன்னொரு பொருளாக இருக்கக்கூடிய அந்த விஷயம், அதாவது பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய கைகளில் லேசா வந்துருச்சுன்னு சொன்னால நீங்க இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்களே, இது குழப்பம் தானே அப்படின்னு அல்லாஹ்தாலா அவர்களை பார்த்து கேட்பது இந்த வசனத்தினுடைய சாராம்சம். ஆக நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, உறவுகளை துண்டிச்சு வாழ்றவங்க அவங்க ஒண்ணு ஏதாவது கொஞ்சம் வசதியான நபர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது உலகத்துல குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களிலேயே பிரதானமான செயலாக இருக்கிறது தான் இந்த உறவை துண்டித்தல் அப்படிங்கிறது. அதையும் நமக்கு இந்த ஆயத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை கூட நம்ம அந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய நற்பாக்கியவான்களாக எந்த குணம் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறானோ அந்த குணத்தை விட்டும் சிறப்பாக நடக்கக்கூடிய நற்பாக்கியவான்களாக, நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி